ஹாய் மிஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வெக்கேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? ஓகே டியர்ஸ். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் திவ்யா, அவங்களுக்கு எனக்கு பர்த்டே மாமா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திவ்யா சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி திவ்யா டியர். திவ்யா சிஸ்டர், நீங்கள் இன்னைக்குள்ள லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தெய்வ பெருமாள் சிஸ்டர், அவங்க வந்து எனக்கு 100 rupees சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி அக்கா டார்லிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எனக்கு இதோட கிட்டத்தட்ட நிறைய சூப்பர் தேங்க்ஸ் போட்டிருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட 40 rupees போட்டிருந்தீங்க. பட் என்னால் அதை மென்ஷன் பண்ண முடியல. சாரி அக்கா, கோச்சிக்காதீங்க. ஆமாக்கா, கோச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் போட்ட சூப்பர் தேங்க்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. லவ் யூ ஸோ மச் அக்கா டார்லிங். ஓகே டியர்ஸ், இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாரி 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 சாரி. எதுக்கு இந்த சாரி அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிரியமானோட சீரிஸ் வந்து நான் கொடுக்கல. அதுக்காக தான் இந்த சாரி. இதை விட ஒரு பெரிய சாரி. அது எதுக்குன்னா, பிரியமானோட சீரிஸ் இப்போ கொஞ்ச நாளைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதனால் அதுக்கு முன்னாடியே சாரி சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். பிரியமானோட சீரிஸ் கொஞ்ச நாளைக்கு வராது டியர்ஸ். அது சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆக மாட்டீங்க. நான் வந்து தப்பான ஒரு கணக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்கள் யாருக்கும் பிரியமானோட சீரிஸ் பிடிக்கலன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஆமாப்பா, இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா, அதனால தான் பிரியமானோட சீரிஸ் கொடுக்க வேணாமே அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இதுக்கு இடப்பட்ட நாளே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன். அதனால என்னால் உங்களுக்கு எந்த விஷயத்தையுமே என்னால் கன்வே பண்ண முடியல. போன ஃபங்க்ஷனில் தான் இருக்கேன், ஊரில் ஃபங்க்ஷனில் தான் இருக்கேன். ஆனாலும் நான் இதை வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, முன்னாடிக்கோன்னு நினைக்கிறேன், ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் அந்த கமெண்ட்டை இன்னைக்கு தான் பார்த்தேன்னு. சரி, நம்ம பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலன்னா நல்லா இருக்காதுல்ல. உங்களுக்கே தெரியும், நான் யாராவது எது கேட்டாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு ரீசனும் கண்டிப்பாக சொல்லிடுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது. என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 minutes உங்ககிட்ட பேசிட்டு போயிடலாமே வந்திருக்கேன். அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரியமானோட சீரிஸ் பற்றி சொல்லிடுறேன். சாரி டியர்ஸ், பிரியமானோட சீரிஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வராது டியர்ஸ். என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். எனக்கு பிரியமானோட சீரிஸ்க்கு சுத்தமாக வியூஸ் போகல. ராஜமனத்தில் கேட்டிமேளம் இதுக்கு போகிற ஒரு வியூஸ் கூட எனக்கு வந்து பிரியமானவருக்கு வியூஸ் போகல. ஏன்னா சில பேருக்கு வந்து எமோஷன்ஸ் பிடிக்கல. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் பிரியமானோட சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த சீரிஸ் முழுக்க எமோஷனலாக மட்டும்தான் இருக்கும்னு தான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிங்க. நடுவில் வந்து நான் வேறு வழி இல்லாமல் தான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக காமெடி ப்ளஸ் லவ் அண்ட் ரொமான்ஸ்னு லைட்டாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு வியூஸ் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து நான் சொன்னேன் 5-6 எபிசோட்ஸ்க்கு கண்டிப்பாக எமோஷன்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கோன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நிறைய பேருக்கு இந்த சீரீஸ் வந்து பிடிக்கலன்னும் போது நம்ம அதுக்காக கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி நிறைய வேஸ்ட், பார்த்தீங்களா? டைம் வேஸ்ட்டு, என் எனர்ஜி வேஸ்ட்டு, இவ்வளோ நான் வேஸ்ட் பண்ணி நான் பிரியமானோட சீரீஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எனக்கு எந்த யூசேஜுமே இல்லை. அதனால தான் நான் வந்து பிரியமானோட சீரீஸை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக மற்ற சீரீஸ்லாம் ரொம்ப வியூஸ் போகுதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு போகுது. அதாவது எப்படி சொல்கிறது, அட்லீஸ்ட் 4,000 தொட்டுடுது. ஆனால் இது 3,500 போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். 5 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். 5 நாளா 6 நாளான்னு தெரியல, 5 நாள் முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் அது 4,000 கூட தொடலை. ஒரு 4K கூட தொடலை அந்த சீரீஸ்ன்னும் போது நம்ம அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு வேஸ்ட்டுன்னு பட்டுச்சு. அதுக்கு நான் வந்து கெட்டிமேளமும் ராதே மனதும் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? அப்படிதான் ஒரு நாள் கெட்டிமேளம், ஒரு நாள் ராதே மனதுன்னு மாற்றி கொடுத்துட்ருக்கேன்ப்பா. நான் வந்து ஃபஸ்ட்டு பிரியமானோடே டோட்டலாகவே ட்ராப் அவுட் பண்ணிடலாம், அதாவது பாதியிலே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது வரைக்கும் நான் எந்த சீரீஸுமே அந்த மாதிரி நான் முடிச்சதே கிடையாது. எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்து ஃபைனலில் ஒரு ஹாப்பி எண்டிங்கை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு சீரீஸே முடிச்சிருக்கேன். நம்ம சீரீஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வந்து பிரியமானோட சீரீஸ்க்கு ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் கொடுத்துடலாம் அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அது போக போக வியூஸ் ரொம்ப டவுன் ஆகும்போது என்னால் அதுக்கப்புறம் அது எடுக்க முடியாது. பார்த்தீங்களா, நமக்கு வந்து அடுத்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம போட்ட பிஃபோர் வீடியோஸுக்கு கொஞ்சமாவது வியூஸ் போயிருக்கணும். சுத்தமாக வியூஸ் இல்லைன்னும் போது நமக்கு எனர்ஜி வராது. சரி, நான் சும்மா வந்து பிரியமானோட முடிக்க போகிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. சும்மா நான் வந்து சீரியஸை முடிச்சிடலான்னு இருக்கேன். இதெல்லாம் சொல்கிறது எனக்குமே ஒரு மாதிரி தான் இருந்தது. அதனால் நான் வீடியோவில் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கேன். அப்படியே போகட்டும், இன்னும் ஒரு
போகட்டுமே, இந்த வெக்கேஷன்ஸ் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கொடுத்து பார்க்குறேன். மறுபடியும் வியூஸ் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை நான் ஒரு நல்ல ஒரு எண்டிங்க்கு கொண்டு வந்து முடிக்கணும்ல. இப்போ 60 எபிசோடோ 65 எபிசோடோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் இன்னும் ஒரு 35 எபிசோட் 100 எபிசோட்லையாவது அதை நான் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்து முடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த சீரீஸ் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னும் போது ஒரு அட்லீஸ்டாவது ஒரு 10 எபிசோட்ஸில், ஏன்னா எனக்கு அந்த கதையை கொண்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ கேரக்டர் வந்து இப்போ தான் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்க. அவங்க இனிமேல் போய் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றதை எனக்கு காட்டணும்னு தான் நினச்சேன். பட் வியூஸ் போகலை, வியூவர்ஸ்க்கு பிடிக்கலன்னும் போது நம்ம அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சிக்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா. உங்களுக்கு தேவை என்ன, ஸ்ரீ சக்தி 2 பேரும் சேர்த்து வச்சிடணும், ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தானே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த வெக்கேஷன் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த சீரீஸை நான் கொண்டு வந்து ஒரு 5-6 எபிசோடில் நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன்ப்பா. முடிக்காமல் நான் இருக்கேன், அதாவது முடிக்காமல் அப்படியே பாதியில் கண்டிப்பாக நான் விட மாட்டேன். ஆமாம் டியர்ஸ், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் கண்டிப்பாக அந்த சீரீஸில் கொடுத்து ஒரு ஹாப்பி எண்டிங்கோட கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன் டியர்ஸ். ஆனால் இப்போதைக்கு என்னால் அது வந்து கொடுக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போதைக்கு என்னால் பிரியமான வழி எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் நிறைய வந்து வேலைகளில் தான் இருக்கேன். என்னால் அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கம்மியாக போகிற வியூஸ்க்காக நான் அதுக்கு ரொம்ப மெனக்கட முடியல, அவ்வளோதான். ஏன்னா நம்ம இன்னைக்கு போட்டுட்டு என்ன வியூஸ் போயிருக்குன்னு பார்த்து ஃபீல் பண்ணுறதை விட கொஞ்ச நாளைக்கு அதை போடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நான் கொண்டு வரேன். நான் அப்புறம் எனக்கு வியூஸ் போகாது, அதுவும் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் 2 days வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னாலே டோட்டலாக மறந்துடுவீங்க நம்ம சேனலை. அப்படிதான் இப்போ இந்த சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அதனால இந்த வெக்கேஷனுக்கு அப்புறமா பிரியமான கொடுக்குறேன். வியூஸ் போகுதோ போகலையோ கண்டிப்பாக ஒரு 10 எபிசோட்ஸ்க்குள்ளார அது ஒரு ஹாப்பி எண்டிங் கொண்டு வந்து முடிச்சு கொடுத்துறேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு எண்டிங்கோட கொடுக்குறேன் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பிரியமானவர்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட கஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹாய் சிஸ்டர், உங்கள் ஐடி வந்து எனக்கு மறந்து போச்சு. சாரி, நேம் வந்து மறந்து போச்சு. நான் இன்னும் அதுக்குள்ளார மறுபடியும் போய் பார்க்கணுன்னா. அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து வியூஸ் வந்து டவுனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே வீடியோஸ் வந்து டெய்லி கொடுக்கறது இல்லைன்னு சொன்னாங்க. சிஸ்டர், நான் எப்பயோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது கெட்டிமலம் சீரிஸ் ரொம்ப டவுனில் போயிட்டு இருந்த போது அந்த டீட்டெயில்ஸை சொல்லியிருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 months நான் டெய்லி வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவ்வளோவா ஸ்கிப் பண்ணுறதே இல்லையே, நான் வீடியோஸ் டெய்லி தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் சரியாக கவனிக்கலையோ. அப்புறம் 4 சீரீஸ் போடுறீங்க, ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர், ரொம்ப தேங்க்ஸ் இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு சொன்னதுக்கு. ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகள் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. கொஞ்சம் போர் அடிச்சா கூட நாங்கள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் என்னை திட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பிரியமானவளை சீரிஸ் வந்து 3 days once தான் கொடுக்குறீங்க. ராதை மனதிலும் அப்படிதான். கேகே சீரிஸ், கெட்டிமலம் சீரிஸ் ஒரு ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது டைம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, எப்போ வரும் அப்படின்ட்டு. சிஸ்டர், நீங்க நம்ம சீரியஸை கண்டினியூஸா பாக்குறீங்களா? ஏன்னா நான் நம்ம சீரியஸ் லாஸ்ட்ல வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து வெக்கேஷன் டைம், என் பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் டைம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல படிக்கிறவங்களான்னு எனக்கு தெரியல. மேபி எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் சைடு இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிஸ்டர், நான் வந்து ஏற்கனவே சொன்னதுதான், என் பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு. அப்போது ஸ்கூல் லீவுன்னு உங்களுக்கே தெரியும்ல, அவங்கள தான் முதல்ல பார்க்கணும். வீடே இவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வீடியோங்கிற ஒன்றுத்துக்குள்ளார வர முடியும். அப்படி இருக்கும்போது என்னால் இந்த சீரியஸை வந்து இந்த டைமுக்கு வரும் அப்படின்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் இதை ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லீவ் நாளில் மட்டும் டைம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான்ப்பா வரும். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக பாருங்கள், முடியலன்னா அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்போ பாருங்கள். நான் போடுற டைமுக்கு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது இது கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு என்ன கஷ்டமோ அதே தான் உங்களுக்கும் இருக்கும் வீட்டில். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் சேம் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள் டியர்ஸ். ஏன்னா என்னோட டைம் கண்டிப்பாக இந்த வெக்கேஷன் டைமுக்கு சொல்லவே முடியாது. நான் வீடியோ எந்த டைமில் முடிக்கிறேன்னு எனக்கே தெரியலன்னும் போது அப்போ நான் கொடுக்குற டைம் என்னால் சொல்ல முடியாது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து எந்த டைமுக்கு வரும்னு தெரிஞ்சா கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை நான் சொன்ன பார்த்தீங்களா. இப்போ என்னால் டைம் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நல்லா எப்படி சொல்றது, ட்விஸ்ட் வச்சு முடிச்சிடுறீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும்போது ட்விஸ்ட் வச்சு முடிச்சிடுறீங்க. அடுத்து எப்போ வரும்னு யோசிச்சு எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் சிஸ்டர். நம்ம வந்து 4 சீரீஸ் போட்டோன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. செகண்ட் சேனலில் கேகே சீரீஸ்.
அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் அட்லீஸ்ட் 4 இல்லைன்னா 5 நாள் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஒரு நாள் இல்லை 2 நாள் அதிகபட்சம் 3 நாள் அந்த சீரீஸ்க்கு நான் லீவ் கொடுப்பேன். மற்றபடி 4 நாள் இல்லை 5 நாள் கம்பல்சரி அந்த சீரீஸ் வந்துடும். கேகே சீரீஸ் இது வந்து செகண்ட் சேனல். நம்ம காயன்பு கார்ட்டூன் சேனலில் வந்து ரெகுலராக தினமும் ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பிரியமானவளை ஒரு நாள், கெட்டிமேளம் ஒரு நாள், ராதை மனதில் ஒரு நாள்னு. அப்போ பிரியமானவளுக்கும் அடுத்த வர பிரியமானவள் சீரீஸ்க்கு நடுவில் 2 நாள் தான் சிஸ்டர் கேப்பு. இந்த 2 நாள் நான் கெட்டிமேளம், ராதை மனதில் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 3ஆவது நாள் மறுபடியும் நான் பிரியமானவளை கொடுக்க முடியும். நான் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன். இதில் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிற அளவுக்கு நான் எப்படி வைக்கிறேன்னு எனக்கு தெரியலை. இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் பிரியமானவளை எனக்கு கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு வெக்ஸ் ஆகும் இல்லையா, வியூஸே போகலன்னும் போது நானும் கொஞ்சம் வெக்ஸ் ஆகலை. என் சைடு கொஞ்சம் கூட யோசிக்கலன்னா எப்படி டியாஸ்? ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடு வரதுக்கும் நீங்கள் ரொம்ப டிலே பண்ணுறீங்க. இது இந்த 2 நாள் ஓகேங்களா, இந்த 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டே போயிடுதுன்னு சொல்கிறீங்க. சிஸ்டர் நான் வந்து வாரத்தில் 2 வீடியோ கொடுக்கல, மாதத்துக்கு 4 வீடியோ கொடுக்கல. நான் நம்ம சேனலில் தினமும் ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் ஒரு வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ நான் வந்து ஊரில் இருக்கேன். இப்போ கிடையாது, கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஒரு 1 வீக்காகவே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஓடிட்டுருக்கு. ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வெளியில் போகிறது, திங்ஸ் வாங்குறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் ஊருக்கு வர்றது, திரும்பி வீட்டுக்கு வர்றது, இப்படி தான் எங்களுடைய ஓட்டங்கள் இருக்குது. இதுக்கு இடையில தான் நான் வீடியோவை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். தினமும் என்னால் வீடியோ கொடுக்குறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் படுது. பட் அது உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் தான். பையனை எடுக்கிற அதோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். நான் வந்து அவங்களுக்கு தெரியுமா அந்த கஷ்டம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ஜஸ்ட் வீடியோ வீடியோ தானே பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இந்த ஃபங்க்ஷனு, இந்த வேலைகள், அப்புறம் வீட்டை பார்க்க, பசங்க பார்க்க, ஊருக்கு போக வர டயர்டு, இது எல்லாத்தையும் கடந்து தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நாளாக நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளையும் கொடுத்துருக்க மாட்டேன். கமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லைக்கும் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸ் மாத்திரம் தான் லைக் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்காது, சிக்னல் கிடைக்காது. சிக்னல் கிடைக்கிற கேப்பில் அந்த கமெண்ட்ஸை படிச்சிடுவேன். நிறைய இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கூட நான் படிக்கல. நம்ம சிவகுமாருங்கிற ஐடியிலேருந்து அவங்க ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா ஏன்க்கா என்ன ஆச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்ன வீடியோஸ்க்கு இது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைடா. ஃபங்க்ஷன் வேலைகளாக நாங்கள் இங்கே அங்கன்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். என் தங்கச்சிக்கு வந்து இப்போதான் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்ததும் அப்படியே விட்டுற மாட்டாங்க பார்த்தீங்களா, அடுத்த ஸ்டெப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. உங்களுக்கே தெரியும், மாப்பிள்ளை வீடு போகிறது, மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து கை நினைக்கிறது, இந்த மாதிரியான சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. அப்புறம் நீங்கள் வந்து உப்பு தாம்பலம் இதெல்லாம் நடக்கிற ஒரு வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் ஓடிட்டுருக்கு. இந்த ஃபங்க்ஷன் மோடில் தான் எங்கள் வீடு போயிட்டுருக்கு. அதனால என்னால் இதுக்கு சரியான ரிப்ளை வந்து கொடுக்க முடியலடா. நானும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலான்னு போடுறேன். பட் இங்கே வந்து எரர்னு வந்துடுது. அதனால என்னால் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல. இந்த வீடியோவில் உங்களுக்கும் ரிப்ளை கொடுத்துட்றேன். இதுதான்டா ரீசன். நான் திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் எல்லா வேலைகளும் முடிஞ்சு நான் ஃப்ரீயாக ஆகிட்டேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுப்பேம்மா. சாரி, நான் ரிப்ளை கொடுக்கலன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா கமெண்ட்டும் படிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் இங்கே வந்து ரிப்ளை கொடுக்க முடியலை. அதுக்காக கமெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஊருக்கு வந்ததும் திரும்பி எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்ப்பேன், படிப்பேன். கமெண்ட்ஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே டியர்ஸ்? சிஸ்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் டைமிங் சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இதுதான் ரீசன். என்னால் கண்டிப்பாக டைமிங் சொல்லி வீடியோ கொடுக்க முடியாது டியர்ஸ். அது சொல்லிட்டு பார்த்தீங்களா, வெக்கேஷன் டைம், கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்க, இங்கே ஃபங்க்ஷன் மோடு. அப்புறம் நான் ஊருக்கு இங்கே அதாவது சிட்டிக்கும் ஊருக்கும் நாங்கள் போயிட்டு வர்றது வந்து செய்யாறு திண்டிவனம், உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. செய்யாறு டு சென்னை டு செய்யாறு போயிட்டு வர லாங் வந்து டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 3 to 4 hours இப்படி தான் நாங்கள் போய் வந்து இந்த இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. இவ்வளோ பிஸி இதுலையும் தான் நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவாவது நம்ம கொடுத்துடலாம், நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா லீவுன்னு விட்டால் எவ்வளோ லீவ் விடுவேன், நிறைய லீவ் விடுற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம லீவும் கொடுக்கக்கூடாது. சரி, நம்ம இதை போயிட்டு சும்மா நான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தால் அதுவும் நல்லா இருக்காதுன்னு தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக ரெகுலராக ஒரு வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 2 நாளில் ஸ்டோரியே மறந்து போகுதுன்னு சொல்கிறீங்க. நான்லாம் மாசக்கணக்கில் எங்கே போடாமல் இருக்கிறேன் ஸ்டோரி மறக்கிறதுக்கு. அது சரி, காயன்பு காட்டுனாலே 1 நாள் 2 நாள்னாலே ஸ்டோரி மறந்துடும் தான். அது நல்லாவே எனக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் சாரி சிஸ்டர், என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இதுதான் என்னோட சிச்சுவேஷன். கண்டிப்பாக டைம் கொடுத்து என்னால் வீடியோ கொடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நான் பிரியமானவர்கள் கொடுக்குறேன்னா தினமும் பிரியமானவர்களும் கொடுக்க முடியாது. கேட்டி மேலும் கொடுக்குறேன்னா தினமும் கேட்டி மேலும் என்னால் கொடுக்க முடியாது. நான் முயற்சி பண்ணுறேன் தான் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் வந்து 1 விட்டு 1 நாள் கேட்டி மேலும் 1 விட்டு 1 நாள் ராதை மனதில்னு கம்பல்சரி கொடுத்துட்ருக்கேன். பட் இது உங்களுக்கு பெரிய விஷயமா படலைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே டியர்ஸ், என் சிச்சுவேஷன் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
பிரியமானவளே வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இந்த ஃபங்க்ஷன் மூடெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிரியமானவளே ஒரு 10 எபிசோட்ஸில் ஹாப்பி எண்டிங்கோட கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன் டியர்ஸ். ஓகே, சாரிப்பா, ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு கருத்து இருந்தேன் அப்படின்னாக்கா மன்னிச்சிருங்க. சத்தியமா இது எந்த புலம்பலும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. என்ன ரீசன் என்ன நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்களா, நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல அந்த கமெண்ட்ல, சிக்னல் கிடைக்காதனால. அதனால சரி நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி வீடியோவாகவே சொல்லிடலாம் அப்படின்னு தான் அந்த சிஸ்டருக்கும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த சிஸ்டர் வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க, உங்களோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர். உங்கள் ஐடி வந்து நிஜமாக மறந்துருச்சு. நான் வந்து மறுபடியும் அதுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நான் மறுபடியும் வீடியோக்குள்ளார போய் உங்கள் ஐடி கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளார இங்கே அதுக்குள்ள சிக்னல் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அதனால உங்கள் நேம் சொல்லலைன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. சாரி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே கரெக்ட். நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு இது மனசில் இருக்கும் இல்லைங்களா, உங்கள் மூலியமாக நான் எல்லாருக்குமே இதை கன்வே பண்ணிட்டேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு வந்து ராதி மனிதல் போட்டிருக்கேன், கேக்கு சீரியஸும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கமெண்ட் பார்க்கல அப்படின்றதால கமெண்ட் பண்ணாம விட்டுறாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பார்ப்பேன். இது இன்னொரு 3 to 4 days தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். முடிஞ்சது வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ ரெகுலராக உங்களுக்கு நான் எப்போ போல கமெண்ட்க்கு ரிப்ளைஸ் கொடுப்பேன் டியர்ஸ். ஓகே, அதனால கமெண்ட் பண்ணாம விட்டுறாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் டியர்ஸ், கண்டிப்பாக கமெண்ட்ல வீடியோ எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே மைண்ட் ரிலாக்ஸேஷன் உங்கள் கமெண்ட்ஸ் மாத்திரம் தான். ஓகே டியர்ஸ், ஓகேப்பா, பாய். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே டியர்ஸ், பாய். நான் ஊர்லேருந்து சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரெகுலராக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறேன் டியர்ஸ். பாய் டியர்ஸ். பை டியர்ஸ்.